ஒரு பெரிய சர்ச்சை ஒன்று உருவாகி இருக்கிறது. குறிப்பாக பிரான்சினுடைய அதிபர் மெக்ரானுக்கும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹுக்கும் இடையிலான ஒரு மிகப்பெரிய வார்த்தை போராக இது மாறி இருக்கிறது. இவர் தானே கரெக்டா சொல்லி இருக்கிறாரு ஆயுதம் விற்காதன்னு. அப்ப இவருக்கு எதிராகவும் இந்த கருத்துல இவருக்கு எதிராகவும் இவனுக்கு ஆதரவாகவும் அவன் நிக்கிறான்னு சொன்னா அவன் யாருங்கிறத புரிஞ்சுக்கிறங்க. இந்த வாட்டி ஈரானுடைய ஸ்டாண்டை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டுல ஒண்ணுதான், டூ ஓ டை. ரெண்டுல ஒண்ணு பாப்பம் இறங்கிட்டாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்திலும் பாலஸ்தீனத்தை ஒட்டிய காசாவிலும் காசாவை ஒட்டிய பாலஸ்தீன பெருநிலப்பரப்பிலும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற இன்றைய செய்திகளையும், அதே நேரத்தில் பாலஸ்தீன சுதந்திர விடுதலைக்காக வேண்டி போராட்டத்தில் இறங்கியிருக்கக்கூடிய லெபனானிய சகோதரர்களாக இருக்கக்கூடிய போராளிகளாக இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாக்களுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளையும், அதே போன்று யமனிலே என்ன நடக்கிறது, ஈரான் இஸ்ரேல் முருகல் நிலையின் தற்போதைய நிலை என்ன என்பது தொடர்பான பலவிதமான செய்திகளை பார்க்க இருக்கிற அதே நேரம் இன்றைக்கு சுற்றி வரக்கூடிய ஒரு முக்கியமான செய்திதான், ஈரான் நேற்று இரவு நியூக்ளியர் பாம், அதாவது அணுகுண்டு பரிசோதனை நடத்தி இருக்கிறது என்கிற ஒரு செய்தி. அது உண்மையா பொய்யா, அணுகுண்டு பரிசோதனையினுடைய நிலை எந்த அளவுக்கு இருக்கிறது என்பது போன்ற பல முக்கியமான செய்திகளை இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள், இதனுடைய பல விவகாரங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். இன்றைய நாளுக்கான முதன்மையான செய்திகளாக நாம் தெரிந்து கொள்ள இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகள் என்னவென்று சொன்னால், காசாவில் இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் ஒரு பள்ளிவாசல் மீது பாரிய தாக்குதலை நடத்தி இருக்கிறது. பள்ளிவாயல் என்று சொன்னால் அந்த பள்ளிவாயலில் தான் நிறைய அகதிகள் வந்து தங்கியிருந்த ஒரு பள்ளிவாயல். அந்த பள்ளிவாயலின் மீது தான் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களில் இதுவரைக்கும் 50க்கு மேற்பட்ட சகோதரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் 93 சகோதரர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த இடம் ஒரு அகதிகளுக்கான புகலிடமாக இருந்தது. அந்த இடத்தின் மீது தான் அவர்கள் தாக்குதல் நடத்தி இருந்தார்கள். தைர் அல் பலாவில் இருக்கக்கூடிய அல் அக்ஸா தியாகிகள் மருத்துவமனைக்கு அருகில் தான் இந்த பள்ளிவாயல் இருந்தது. அங்குதான் இவர்கள் தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள். தாக்குதலை நடத்திவிட்டு அவர்கள் அதற்குரிய காரணமாக தாக்குதல் நடத்தியதற்கு வளமை போன்ற பொய்யான எந்தவித அடிப்படையுமற்ற ஒரு காரணத்தை சொல்லியிருக்கிறார்கள். இஸ்ரேலிய ராணுவம் இன்றைக்கு சொல்லியிருக்கக்கூடிய செய்தி, இந்த இடம் ஹமாஸினுடைய கமாண்ட் சென்டராக செயல்பட்டது என்றுதான். ஏன்னா முழு காசாவிலையும் அவர்கள் அப்பாவிகளை கொள்கிறார்கள், பொதுமக்களை கொள்கிறார்கள், அத்தனை பேரையும் கொள்கிறார்கள். கொன்றுவிட்டு என்ன சொல்லுவார்கள் என்றால், நாங்கள் அங்கிருக்கக்கூடிய பாலஸ்தீன சுதந்திர இயக்கத்தை சேர்ந்தவர்கள் மீது தாக்குதல் நடத்தினோம், அங்கிருக்கக்கூடிய பாலஸ்தீன சுதந்திர இயக்கத்தினுடைய கமாண்ட் சென்டர் மீது தாக்குதல் நடத்தினோம், அவர்களுடைய ஆயுத களஞ்சிய சாலை மீது தாக்குதல் நடத்தினோம் என்று சொல்லி பள்ளி வாயில்கள், பாடசாலைகள், பல்கலைக்கழகங்கள், மருத்துவமனைகள் மீதான தாக்குதல்களை அவர்கள் இப்படித்தான் ஒவ்வொரு முறையும் காரணம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எது எப்படி போனாலும் இதற்கு எந்த விதமான ஆதாரத்தையும் அவர்கள் முன்வைக்கவில்லை என்று சொல்லி இன்றைக்கு அல் ஜசீராவினுடைய ஆய்வு பிரிவாக இருக்கக்கூடிய சனத் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளில் சொல்லி இருக்கிறார்கள். எனவே எந்த விதமான அடிப்படையுமற்ற பொதுமக்கள் மீதான தாக்குதலாகத்தான் இந்த தாக்குதல் காணப்படுகிறது. அதே நேரத்தில் அக்டோபர் 7ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட இந்த வார் இன்ஷா அல்லாஹ் நாளைய தினத்தில் சந்திக்கும் போது ஒரு வருடத்தை நிறைவாக்குகிறது. ஒரு வருடமாக இந்த வார் நடந்து வருகிறது. அந்த அடிப்படையில் இதுவரைக்கும் வெஸ்ட் பேங்க் என்று சொல்லக்கூடிய மேற்கு கரை பகுதிகளில் 11,000 பேரை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் கைது செய்திருக்கிறது, வதை முகாம்களில் வைத்து வதை செய்து கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. இந்த மாதிரியான நேரத்தில் தான் நார்த் காசா, வடக்கு காசாவில் இருந்து உடனடியாக வெளியேறுங்கள் என்று மீண்டும் ஒரு வெளியேற்ற உத்தரவை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் இன்றைக்கு வெளியிட்டிருந்தாலும் நாங்கள் வெளியேற மாட்டோம், இனிமேல் மரணம் தான் எங்களுடைய இறுதி இலக்காக இருக்க போகிறது, எவ்வளவு தூரம் தான் நாங்கள் ஓடுவது, ஒரு வருடத்திற்குள் 25 தடவைக்கு மேல்
அகதிகளான ஒரே சமூகமாக காசாவில் இருக்கக்கூடிய அப்பாவிகள் தான் இருக்கிறார்கள். எனவேதான் நாங்கள் இனிமேலும் வெளியேற முடியாது, இங்கேதான் நாங்கள் இருக்க போகிறோம் என்று அடித்து சொல்லி இருக்கிறார்கள் காசாவினுடைய மக்கள். போர் விமானங்கள் பல வீடுகள் மீது தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறது. அந்த தாக்குதல்களில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேர் ஒரே இடத்தில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளிவந்திருப்பது மட்டுமல்லாமல் காசாவிலும் லெபனானிலும் மரணித்தவர்களுடைய உடல்களை கூடைகளில் அள்ளுகிற காட்சிகள் எல்லாம் நம்மால் பார்க்க முடியாத அநியாயங்களாக மாறியிருக்கிறது. அல்லாஹ்வினுடைய அழிவு நிச்சயமாக இவர்களுக்கு கிடைக்கும் என்கிற ஆழ்ந்த நம்பிக்கையோடு கண்டிப்பாக இறைவனிடத்தில் இவர்களுக்கு எதிராக சாபத்தை வேண்டுங்கள், இவர்களுக்கு எதிராக குனூத்து நாசிலாவை ஓதுங்கள், இவர்களுக்கு எதிராக பிரார்த்தனை செய்து கொண்டே இருயுங்கள் என்கிற கோரிக்கையை தான் மீண்டும் மீண்டும் நாம் இந்த இடத்தில் வைக்க வேண்டி இருக்கிறது. இதே நேரத்தில் தான் இன்றைக்கு நார்த் காசாவில் கடுமையான சண்டை நடந்து வருகிறது. அங்கே இருக்கக்கூடிய பாலஸ்தீன சுதந்திர போராளிகளுடைய இயக்கம் ஆயுத பிரிவு, ராணுவ பிரிவு கடுமையான யுத்தத்தில் ஈடுபட்டு வருகிறது. குறிப்பாக இஸ்ரேலிய படைகளோடு பாலஸ்தீன போராளிகள் நடத்தி வருகிற சண்டையில் இஸ்ரேல் பலவிடுத்தம் அவர்களுடைய ஹெலிகாப்டர் மூலமாக செத்துப்போன பிணங்களையும் காயப்பட்டவர்களையும் அள்ளிக்கொண்டு செல்கிறது என்கிற செய்திகள் வெளியாக இருக்கிறது. காரணம் என்னன்னா, இன்னைக்கு திடீர்னு இஸ்ரேல் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவர்களுடைய நிறைய தரைப்படை ராணுவத்தை மீண்டும் ரஃபாவை நோக்கி நகர்த்தி இருக்கிறார்கள், சதன் காசாவை நோக்கி நகர்த்தி இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் வடக்கு காசா பகுதிகளில் நெட்சாரிம் காரிடோர் பகுதிகளிலும் பாரிய தாக்குதல்கள் பாலஸ்தீன சுதந்திர இயக்கங்களினால் நடத்தப்படுகிறது. பல மாதங்களில் முதல் தடவையாக இந்த பகுதிகளில் இஸ்ரேல் தன்னுடைய ராணுவத்தை குவித்திருக்கிறது. திடீரென அந்த ராணுவத்தினரோடு தான் பாலஸ்தீன ராணுவத்தினர் கடுமையான சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இன்றைக்கு இதுவரைக்கும் 37க்கு மேற்பட்ட இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தை சேர்ந்தவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் பதிவாகி இருக்கிறது. இது தொடர்பாக இஸ்ரேல் எந்த விதமான கருத்துக்களையும் இதுவரை வெளியிடவில்லை என்பதையும் நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். இப்படியான நேரத்தில் தான் வடக்கு காசா பகுதிகளில் நாங்களும் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறோம் என்று பாலஸ்தீன விடுதலை இயக்கத்தினுடைய மற்றொரு பிரிவாக செயல்படக்கூடியவர்களும் சற்று முன்னால் அறிவித்திருக்கிறார்கள். இந்த இயக்கங்களுடைய பெயர்களை நமக்கு சொல்ல முடியாது என்பது உங்களுக்கு தெரியும். பாலஸ்தீன விடுதலை போராட்ட இயக்கங்கள் என்று சொல்லும் போதே அங்கிருக்கக்கூடிய இயக்கங்கள் யார் என்பதை நாம் ஏற்கனவே சொன்னதை வைத்து நீங்கள் அடையாளம் கண்டுகொள்ள முடியும். அந்த அளவுக்குண்டான பாரிய தாக்குதல்கள் அந்த பகுதிகளிலே நடத்தப்பட்டு வருகிறது. ரஃபா எல்லையிலும் எகிப்து பார்டரிலும் தான் அவர்கள் இன்றைக்கு நிறைய ராணுவத்தை குவித்திருக்கிறார்கள். ஆனால் அங்கிருக்கக்கூடிய சுதந்திர போராளிகள் அவர்களுக்கு எதிராக பாரிய தாக்குதல்களை நடத்தி வருகிறார்கள். மேலதிகமாக 3 பட்டாலியன்ஸ் அங்கே தரையிறக்கப்பட்டிருக்கிறது, தரை வழியாக கொண்டு வந்து குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் மீது தான் இந்த தாக்குதல்கள் நடத்தப்படுகிறது. இதனுடைய வீடியோக்கள் விரைவில் வெளிவரும். அப்படி வெளியே வருகிற நேரத்தில் அதை நாமும் உங்களுக்கு சமர்ப்பிக்க முடியும். அதே நேரத்தில் அல் ஜசீராவினுடைய அரபு பக்கங்களிலும் நீங்கள் அதை சென்று பார்த்து கொள்ள முடியும். இப்படியான நேரத்தில் தான் ஒரு பெரிய சர்ச்சை ஒன்று உருவாகி இருக்கிறது. குறிப்பாக பிரான்சினுடைய அதிபர் மெக்ரானுக்கும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹுக்கும் இடையிலான ஒரு மிகப்பெரிய வார்த்தை போராக இது மாறி இருக்கிறது. அது என்ன வார்த்தை போராக மாறி இருக்கிறது என்று சொன்னால், தொடர்ந்து லெபனான் மீதும் காசா மீதும் பல வகையான தாக்குதல்களை பொதுமக்கள் மீது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் நடத்தி கொண்டிருக்கிறது. நமக்கெல்லாம் தெரியும், கடந்த ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி பாலஸ்தீன சுதந்திர போராளிகள் இயக்கம் சார்பாக இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதோடு மேற்கு நாடுகளுடைய தலைவர்கள் எல்லாம் படையெடுக்க ஆரம்பித்தார்கள். உடனடியாக ஜோ பைடன் இஸ்ரேலில் வந்து இறங்கினார். அதற்கு பிறகு பிரான்சில் இருந்து மெக்ரான் உடனடியாக வந்து இறங்கினார். ஜெர்மனுடைய அதிபர் வந்தார். இப்படி பல நாட்டினுடைய தலைவர்களும் வந்து நாங்கள் இஸ்ரேலோடு இருக்கிறோம், உங்களுக்கு பக்கபலமாக இருக்கிறோம் என்று சொல்லி அவர்களோடு இருப்பதாக வெளிப்படையாக பேசியதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஏன்னு சொன்னால் அத்தனை பேரும் இவர்களோடு தான் நின்றார்கள். ஆனால் காலப்போக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரான்சினுடைய அதிபர் மெக்ரானுடைய போங்குகள் சில மாற்றங்களை உண்டாக்கியது. மெக்ரானை பொறுத்தவரையில் அவர் 100% ரேசிசம் பேசக்கூடியவர், இனவாதம் பேசக்கூடியவர்கள் என்பதிலெல்லாம் மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் அண்மை காலமாக அவருடைய போங்கிலே மாற்றம் வந்திருக்கிறது. அது நிஜமான மாற்றமா அல்லது அந்த நாட்டினுடைய ஆட்சியில் பாராளுமன்ற மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது அதனால் வந்த மாற்றமா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பதிலை எதிர்பார்க்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு அவர், அதாவது 2 நாட்களுக்கு முன்பதாக அவர் சொன்ன ஒரு விவகாரம் தான் தற்போது சூடு பிடித்திருக்கிறது. அது என்ன விவகாரம் என்று சொன்னால், லெபனான் பகுதிகளில் உடனடியாக போர் நிறுத்தத்தை வலியுறுத்துகிற வகையில் பிரான்சில் இருக்கக்கூடிய லா பிரான்ஸ்கோபோனி என்கிற சர்வதேச அமைப்பினுடைய 88 உறுப்பினர்கள் இஸ்ரேலுக்கான எந்த விதமான ஆயுத விற்பனைகளையும் நிறுத்த வேண்டும் என்று அவர் கோரிக்கை விடுத்திருந்தார். லெபனானில் கடுமையான தாக்குதல் நடந்து வருகிறது. லெபனான்
லெபனானில் பொதுமக்களை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே நம்முடைய நாட்டிலிருந்து ஆயுதம் தயாரிக்கக்கூடிய 88 நிறுவனங்கள் எக்காரணம் கொண்டும் இஸ்ரேலுக்கான ஆயுத விற்பனைகளை செய்யக்கூடாது, அதை நிறுத்துவதற்கு முன்வர வேண்டும் என்று பகிரங்கமாக திடீர்னு மெக்ரான் சொல்லிட்டாரு. சொன்னதோட அதை பொறுக்க முடியாம நெதன்யாகு என்ன பண்றாருன்னு சொல்லி சொன்னா, ஈரானுக்கு நாங்கள் பதிலடி கொடுக்க இருக்கிறோம் என்று அவர் பேசிய அந்த வீடியோவில் கடுமையாக மெக்ரானுக்கு எதிரான கருத்துக்களை அவர் வெளியிட்டிருக்கிறார். ஈரான் எங்களுக்கு நடத்திய தாக்குதல் வரலாற்றில் மிகப்பெரிய பலத்த அடி என்று ஒத்துக்கொண்டுதான் அந்த பேச்சு அவர் பேசுறாரு. மெக்ரானுக்கு பதில் சொல்லும் போது நெதன்யாகு என்ன சொல்றாருன்னா, வரலாற்றில் நாங்கள் வாங்கின அடியிலேயே உச்சகட்ட அடி ஈரான் தற்போது நடத்திய பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்கள். எனவே அதற்கு நாங்கள் பதிலடி கொடுப்போம். உலகத்தில் எந்த நாடும் எந்த நகரங்களும் பொதுமக்கள் மீதான இந்த தாக்குதல்களை பொறுத்து கொள்ளாது. ஏதோ அவங்க மீது திடீர்னு ஈரான் தாக்குதல் நடத்தின மாதிரியும், இதுக்கு முன்னாடி இவங்க எந்த தாக்குதலை நடத்தாத மாதிரியும், காசாவில் 42,000க்கும் மேற்பட்டவர்களை கொன்று குவித்திருக்கிறார்கள், அவ்வளவு அழிவை செய்திருக்கிறார்கள், லெபனானிலே அழிவுகளை செய்திருக்கிறார்கள், யமன்ல போய் அழிவுகளை செய்திருக்கிறார்கள். இதற்கு எதிராகத்தான் இந்த ஓரே நடந்துகிட்டு இருக்குது. அப்படி இருக்கும்போது எங்க மேல பொதுமக்கள் மேல அட்டாக் பண்ணிடுச்சு ஈரான், நாங்க விட்டுருவோமா? இப்பதான் அவங்களுக்கு வலிக்க ஆரம்பிச்சிருக்குன்னு அர்த்தம். இவ்வளவு நாளா வலிக்கல, ஈரான் அடிக்க ஆரம்பிச்சதோட வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படி இருக்கும்போது தான் பிரான்சினுடைய அதிபர் மெக்ரானுக்கு இவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, உலக வல்லரசுகளுடைய உதவி கிடைச்சாலும் கிடைக்காவிட்டாலும் இஸ்ரேல் இந்த போரில் வெற்றி பெறும் அப்படிங்கிறாரு. இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, தலைமுடியத்தான் புடுங்கும், வெற்றி பெறும் என்று சொல்றாங்கல்ல. ஏன்னா இந்த பைத்தியகார கிறுக்கம் பேசுற பேச்சுக்களை பார்த்துக்கிட்டு தான் இங்க இருக்கிற இந்த பொக்கிஷம் தம்பி மாதிரி ஆக்கள் உட்கார்ந்துக்கிட்டு கிழித்து விட்டார், அடித்து விட்டார், நொறுக்கி விட்டார்னு சொல்லி பேசுற. குறிப்பாக நாங்க யாரு ஆயுதம் தந்தாலும் தரலாட்டியும் நாங்க வெல்லுவோம். நீ ஒரு சொன்னது பிரான்சுக்கு நெத்தி அடி பதிலா. இந்த பொக்கிஷம் அந்த விக்கி இருக்கிறானே, அவர் என்ன பேசியிருக்கிறான்னு கேட்டா தலைப்பே போட்டுக்கிறான், பிரான்சுக்கு நெதன்யாகு நெத்தி அடி பதில். இவன் வீடியோவை போய் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. பல முறை நம்ம சொல்றோம், இவன் இந்த அப்பாவி மக்களுக்கு எதிரானவன், இஸ்ரேலுடைய அடிவரடியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறான், அவர்களுக்கு கூஜா தூக்கி கொண்டிருக்கிறான். எனவே அவனுக்கு போய் கமெண்ட் பண்ணாதீங்க. முதல்ல நம்ம அவனுக்கு திட்டுற நினைச்சுக்கிட்டு கமெண்ட் பண்ணுவீங்க. அந்த கமெண்டினால அந்த வீடியோ ரீச் ஆகிக்கிட்டு இருக்குது. அவனை வளர்த்து விட்டுக்கிட்டு இருக்கிறோம் அர்த்தம். அவனை புறக்கணிக்கணும். ஏன்னா முழுக்க அப்பாவிகளுக்கு எதிரான இனவாதத்தை தூவி கொண்டிருக்கிறான். முதல்ல இதை என்ன கவனிக்கணும், பிரான்ஸ் அதிபர் சொன்னது நெத்தி அடி பதிலா, இவன் சொன்னது நெத்தி அடி பதிலா? அவர் என்ன சொல்றார், இவ்வளவு நாளாக இவர்களுக்கு ஆயுதங்களை வித்துக்கிட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தவங்க இவங்க பொதுமக்களை கொல்றாங்க என்கிறத பகிரங்கமா சொல்லி, இனிமே பொதுமக்களை கொல்லக்கூடியவர்களுக்கு ஆயுதங்களை விற்கக்கூடாது, அந்த முடிவை எங்களுடைய நாட்டினுடைய கம்பெனிகள் எடுக்க வேண்டும் என்று பகிரங்கமாக அறிவித்திருக்கிறார். நீங்க தந்தாலும் தரலாட்டி நாங்க தாக்குதல் நடத்தத்தான் செய்வோம் என்று இவர் சொன்னது நெத்தி அடி பதிலா. அப்ப என்ன அர்த்தம், அவனுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய வஞ்சகம் வெளிப்படுது, தெரியுது இல்லையா? பொதுமக்களை கொல்லுவோம்ங்கிறது அவங்களுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்குது, அவ்வளோ இனிமையாக இருக்குது, அவ்வளோ லாபகரமாக இருக்குது. பார்த்தீங்களா, நெத்தி அடி பதில் கொடுத்துருக்காரு. லெபனானில் இருக்கிற பொதுமக்கள் சாகனு, காசாவில் இருக்கிற பொதுமக்கள் சாகனு, என் தலைவர் கரெக்டான நெத்தி அடி பதிலை கொடுத்துருக்கிறான். இவர் தானே கரெக்டாக சொல்லியிருக்கிறாரு ஆயுதம் விற்காதன்னு. அப்போ இவருக்கு எதிராகவும் இந்த கருத்தில் இவருக்கு எதிராகவும் இவனுக்கு ஆதரவாகவும் அவன் நிற்கிறான்னு சொன்னால் அவன் யாருங்கிறத புரிஞ்சுக்கிறங்க. நீங்கள் அவன் வீடியோவை பார்க்குறத விட்டுட்டீங்கன்னு சொன்னாலே அத்தோடு அவன் இல்லாமல் போயிடுவான், அட்ரஸ் இல்லாமல் போயிடுவான். முதல்ல அதை செய்யுங்க. பல பேர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க, இன்னும் அத்தனை பேரும் அதை செய்யுங்க. இதை பார்க்குற அத்தனை பேரும் செய்யுங்க. அவன் எவ்வளோ பெரிய இனவாதி துரோகி என்பதற்கு இதுவெல்லாம் ஆதாரமாக இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த பதில மெக்ரானுக்கு அவர் சொல்லி இருக்கிறாரு, நீங்கள் தந்தாலும் தரலாட்டியும் நாங்கள் தாக்குதல் நடத்துவோம். ஒரு வாதத்துக்கு அமெரிக்கா மட்டும் இவங்களுக்கு ஆயுதம் கொடுக்கலன்னா இந்த மாதிரி ஒரு யுத்தத்தை இவங்களால் பண்ண முடியுமா? என்ன இந்த இப்ப நடத்தின ஹிஸ்புல்லாக்கள் மீதான தாக்குதல், அதே போன்று ஹசன் நஸ்ருல்லா மீதான தாக்குதல்களில் பங்கர் பஸ்டர் பாம்பு போட்டிருக்கிறாங்க. இது எல்லாமே அமெரிக்கா கொடுத்தது. அமெரிக்கா மட்டும் ஆயுதம் கொடுக்கலன்னா ஒரு தலைமுடியை கூட புடுங்க முடியாது. வரலாற்றில் என்னைக்குமே ஒழித்து பின்வாங்கி ஓடிய கோலை கூட்டம் இது. வரலாற்றை நம்ம எடுத்து பார்த்தோம்னா வரலாறு முழுவதும் இந்த சியோனிஸ்டுகள் யூதர்களுடைய வரலாறு எப்படி இருக்கும்னு கேட்டா, ஒளித்து ஓடி ஒதுங்கி பதுங்கி அடுத்தவன் முதுகுல சவாரி பண்ணி அடுத்தவனை தூண்டி விட்டு இப்படித்தான் எல்லாத்தையும் பண்ணுவாங்களே தவிர அவங்களாக வந்தாங்கன்னா அட்டி வாங்கி சாகுவாங்க. அதை நம்ம பார்க்கிறோம்.
முன்னுக்கு வருவாங்க, அடி வாங்கி சாகுவாங்க, அமெரிக்காட்ட கெஞ்சுவாங்க, நீ வான்னு சொல்லி கூப்பிடுவாங்க. இதுதான் நடக்கிறதே தவிர இந்த போரிலும் கண்டிப்பாக அவர்கள் அடி வாங்கி கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து அடி வாங்க ஒரு வருஷமாக காசாவில் இருக்கக்கூடிய சுதந்திர போராளிகளை அழிக்க முடியாமல் தடுமாறுகிறார்கள். ஈரானிடத்தில் முட்டுக்காலில் வைத்து கன்னத்தில் அடி வாங்கி இருக்கிறார்கள். மீண்டும் ஈரான் உச்சகட்ட தாக்குதல் நிலைக்கு தயாராக இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் எவ்வளவு வாங்கி கட்ட போகிறார்கள் என்பதையும் இந்த உலகம் பார்க்கத்தான் போகிறது. அதே நேரத்தில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய ஈரான் பற்றிய மிக முக்கியமான செய்திகள் என்னன்னு கேட்டா, இன்றைக்கு இந்த அறிவித்தலுக்கு பிறகு நமக்கெல்லாம் தெரியும் இவங்க ரொம்ப துள்ளி கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, ஈரான் மீதான தாக்குதல்களில் ஈரானுடைய எண்ணெய் வளங்கள் ஆயில் ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணக்கூடிய பிளாட்ஃபார்ம்ஸ் மீது நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் என்கிற சில எச்சரிக்கைகளை அவர்கள் விடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஈரானுடைய ஆட்டிடியூட் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா எவன் ஹீரோ எவன் ஜீரோங்கிறது தெரியும். இப்போ அவங்க மீசையை முறுக்கிட்டு இறங்கியிருக்கிறாங்க, வாடா பார்த்துக்கலாம்னு. அதனால இந்த வாட்டி அந்த சால் ஜாப் எல்லாம் நிற்காது பாவா, யார் என்ன கூத்து போட்டாலும் சரி. இந்த வாட்டி ஈரானுடைய ஸ்டாண்டை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டில் ஒன்று தான், டூ ஓ டை. ரெண்டில் ஒன்று பாப்பமுண்டே இறங்கிட்டாங்க. பொறுத்து பார்த்தாங்க, செட் ஆகலை. ஏன் இறங்கினாங்கன்னு கேட்டால், இந்த அணு ஆயுத விஷயத்துக்கு நான் பின்னாடி வர்றேன். மொத்த தயாரிப்போடு இருக்கிறார்கள், அத்தனையும் ரெடி, எது வந்தாலும் எதிர்கொள்வோம், எத்தனை நாடு வந்தாலும் பார்த்துக்குவோம்டாங்கிற மாதிரி களத்தில் இறங்கி இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் தான் அவ எவ்வளவு தைரியம் என்று பாருங்க. ஈரானுடைய வெளிவிவகார அமைச்சர் ஹராச்சி என்ன பண்றாருன்னு கேட்டா, லெபனானுக்குள்ள பெய்ரூத்திலேயே இஸ்ரேல் குண்டு போட்டுக்கிட்டு இருக்கிறான். அந்த நேரத்தில் ஈரானுடைய ஃப்ளைட்லேயே போய் பெய்ரூத்தில் இறங்குறாரு. நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு. ஏன்னா போடா அப்படின்ன மாதிரி அந்த அசால்ட்டு தைரியம்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி வந்தால் பார்த்துக்கலாம்டா இந்த மாதிரி கிளம்பி போயிட்டாரு. போய் இறங்கி பெய்ரூத்தில் எல்லாரையும் சந்தித்து அதுக்குரிய ஏற்பாடுகளை பண்ணி 2-1 பண்ணுவோம்னு சொல்லி அவங்களுக்குரிய தைரியம் எல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டாரு. அதுக்கப்புறம் ஆயத்துல்லா அலி காமனி அவர் ஒழிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அங்கே ஒழிச்சிட்டாரு, இங்கே ஒழிச்சிட்டாருன்னாங்க. எங்கடா ஒழிச்சாரு? வெள்ளிக்கிழமை பப்ளிக்கில் வந்து கொத்துபாவை பண்ணி இந்த அணிக்கிறோம்டா பார்த்துக்க லட்சக்கணக்கான மக்களுக்கு முன்பதாக அறிவித்தது மட்டுமில்ல, அவர் செஞ்சிருக்கிற அதாவது வெறுப்பேற்றுறதுக்குண்டே சில வேலைகளை பண்ணுறாங்க. இந்த இஸ்ரேல்காரனை கலாய்க்கிறதுக்குன்னு அவனை ஒன்றுக்கு உதவாக்கற, அவன் ஒரு புத்தி சுவாதீனம் இல்லாதவன், அவன் லூசுக்கு கூட்டம்ங்கிறத நிரூபிக்கும் விதமாகவே என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்க. ஆயத்துல்லா அலி காமனி ஐஆர்ஜிசியினுடைய தளபதிகளை அழைத்து இந்த இருக்கிறாங்க தளபதிகள், இவங்க தான் இந்த இஸ்ரேல் மீதான இந்த வீர தாக்குதலை நடத்தியவர்கள். அவங்கள கூப்பிட்டு என்ன பண்ணுறாருன்னா மெடல் கொடுக்குறாரு. அதுக்குரிய மெடல் எல்லாம் ஒட்டி விடுறாரு. நீங்கள் வீர சிங்கங்கள், நீங்கள் தான் இந்த வீர தீர செயலை செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி அழைச்சி, இது என்னன்னு கேட்டால் இதை செய்யாமல் கூட இருந்திருக்கலாம். ஏன் அவர் செய்கிறாரு? அவங்க என்னன்னா கடுப்பாக்குறாங்க. நீ ஒன்று அப்படி தானே பண்ணுவோம், வேண்டியதை பண்ணிக்கடா அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இந்த விக்கி மாதிரி ஆக்களுக்கு அந்த இன்னொருத்த அவன பேர் தான் நமக்கு நினைவு வர மாட்டேங்குது. இவங்க எல்லாருக்கும் ஏன் அந்த பத்திக்கிட்டு எரியுதுன்னா, எப்படிடா அவ்வளோ அடிக்கிறிய, அடிச்சு போட்டு மெடல் வேற குத்திக்கிட்டு திரியிறிய, எவ்வளவு அடிச்சாலும் ஹசன் நசூலுல்லாவை கொண்டாச்சு, அவருடைய சகோதரர் கொண்டாடு தகவல் வந்துகிட்டு இருக்குது, அப்படி இருந்து அடங்க மாட்டேங்கிறீங்களடாங்கிறாங்க. அதான் அவனுக்கு தாங்க முடியாமல் இருக்குது, அடங்கவே மாட்டாங்க. ஏன்னு கேட்டால் இந்த தளபதிகளுடைய மரணம் வரலாறு முழுவதும், இஸ்லாமிய வரலாறு முழுவதும் பார்த்த மரணங்கள். அந்த வரலாறுலாம் பார்த்து 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 புடம்பட்ட உள்ளங்கள். இதெல்லாம் மேட்ரே கிடையாது. இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் ஒரு வருட பூர்த்தி ஆகிறது இந்த யுத்தத்திற்கு. அதையொட்டி ஒரு சிறப்பு காணொளி, சிறப்பு லைவ் வீடியோ ஒன்று செய்கிறதுக்காக இருக்கிறோம். அதில் இஸ்லாமிய வரலாற்றில் இந்த வீரதீர செயல்களுடைய விவகாரம் என்ன என்பதை பேச இருக்கிறோம். அதில் நீங்கள் நிறைய வரலாற்று தகவல்களை தெரிந்து கொள்ள முடியும். இதே போன்று அப்படி இருக்கிற நேரத்தில் தான் என்ன ஆகுதுன்னு கேட்டால், அவர்களுடைய தாக்குதல் சிஸ்டத்தில் நாங்கள் ஈரானுடைய அணு நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்துவோம் என்கிற ஒரு எச்சரிக்கை. இரண்டாவது, அவர்களுடைய இந்த ஆயில் டேங்குகள் மீது தாக்குதல் நடத்துவோம் என்கிற எச்சரிக்கைகள் எல்லாம் இருக்கும்போது என்ன செய்யறாருன்னு கேட்டா, ஈரானுடைய எண்ணெய் வள அமைச்சர் முஹ்சின் பாக்னஜாத் என்கிறவர் என்ன பண்றாருன்னு சொன்னா, ஹெலிகாப்டரை எடுத்துக்கிட்டு கரெக்டாக எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள், எண்ணெய் உற்பத்தி நிலையங்களை எல்லாம் நேரில் போய் பார்த்து ஃபோட்டோ போடுறாரு. அங்கே தான் நிற்கிறோம், பார்த்துக்க, எல்லாத்தையும் நாங்கள் எப்படி இதை பாதுகாக்கணும்னு எங்களுக்கு தெரியும், அதை மீறி நீ தாக்கினா உனக்கு எப்படி ரிப்பீட் தரணுங்கிறதும் எங்களுக்கு தெரியும் என்று சொல்லி அவர் இவை கடுப்பேற்றுறதுக்குன்னு சொல்லியே அவர் போய் நின்று ஃபோட்டோ போட்டிருக்கிற காட்சிகள் எல்லாம் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக இந்த இவர் போயிருக்கக்கூடிய இந்த எண்ணெய் முனையம், இந்த எண்ணெய் உற்பத்தி பகுதியில் பார்த்தீங்கன்னா இதில் 23 மில்லியன் பீப்பாய்கள் பேரல்ல கச்சா எண்ணெய்களை சேமிக்கிற அளவுக்கு உண்டான இடங்கள் இருக்கிறது என்று சொல்லப்படும். இதை ஒட்டி அந்த கம்பெனியில் 23 மில்லியன்
பெரல்கள் கச்சா எண்ணெய்களை சேமித்து வைக்க முடியும் என்று சொல்லப்படுகிற அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பகுதி. இங்கே இருந்துதான் அமெரிக்காவினுடைய பொருளாதார தடைகளை மீறி சீனாவுக்கு தெஹரான்ல இருந்து எண்ணெய் ஏற்றுமதி செய்யப்படுகிறது என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் 2024 முதல் பாதியில் மட்டும், இந்த வருடத்தினுடைய முதல் பாதியில் மட்டும் ஈரான்ல இருந்து ஒரு நாளைக்கு 1.2 முதல் 1.4 மில்லியன் பெரல்கள் வரைக்கும் சைனா மட்டுமே இறக்குமதி செய்திருக்கிறது. அதனால எண்ணெய் உற்பத்தியில் கொடி கட்டி பறக்கக்கூடிய நாடு நம்ம நாடு. இந்தியா உட்பட பல நாடுகள் அவங்கள்ட்ட இருந்து எண்ணெய்களை வாங்கி கொண்டிருக்கிறது. இந்த மாதிரியான நேரத்தில் தான் ஈரானுடைய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான ஈரானுடைய பதிலடி தாக்குதல்கள் தயாராக இருக்கிறது என்று இன்றைக்கு IRGC அறிவித்திருக்கிறது. நீங்க அடிச்சா நாங்க திருப்பி தர்றதுக்கு ரொம்ப ஷார்ப்பா, ரொம்ப தயாரா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கோட நாங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு அறிவிச்சிருக்கிறாங்க. ஈரானுடைய பதிலடி தாக்குதல்கள், அதாவது பல வகையான பரஸ்பர பதிலடி தாக்குதல்கள் தயாராக இருக்கிறது. அவங்க அடிக்கிறத, அவங்களுடைய தாக்குதலுடைய அளவை கொண்டு எங்களுடைய பதிலடி இருக்கும் அப்படிங்கிறாங்க. சொன்னது மட்டுமல்லாம இந்த ஆபரேஷன் ட்ரூ பிராமிஸ் 2 அதுல நாங்கள் விரும்புகிற எந்த இடத்தையும் தரைமட்டமாக்க முடியும் அப்படிங்கிறது IRGC. இஸ்ரேலுக்குள்ள ஆபரேஷன் ட்ரூ பிராமிஸ்ங்கிறது தான் இந்த அட்டாக்கினுடைய, இஸ்ரேல் மீதான ஈரானுடைய அட்டாக்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பெயர். ஆபரேஷன் ட்ரூ பிராமிஸ் 2 1 வந்து ஏப்ரல் மாதம் நடத்தினது. அந்த அட்டாக் வழியாக 3ஆம் கட்ட தாக்குதலை நாங்கள் நடத்த ரெடியாக இருக்கிறோம். எந்த அளவுக்கு ரெடியாக இருக்கிறோம்னு சொல்லி சொன்னால், நாங்கள் விரும்புகிற எந்த இடத்தையும் தரைமட்டமாக்குவோம். மொசாதுடைய ஹெட் ஆஃபீஸுக்கு பக்கத்தில் வரைக்கும் போட்டவனுக்கு மொசாதுடைய ஹெட் ஆஃபீஸுக்குள்ளே போட முடியாதா? 35 விமானங்களில் 20 அழிச்சவனுக்கு இருக்கிற விமானத்தை எல்லாம் அழிக்க முடியாதா? அதெல்லாம் சிம்பிளா பண்ணுவாங்க. பொறுத்திருந்து பாருங்க இவைகளுக்கு என்ன இருக்குதுங்கிறத. இவ்வளவு நாளா இது நடக்கும்னு அவங்க எதிர்பார்க்கல. இந்த மாதிரியான இடத்துல இந்த நிறைய பேர் ஈரானுடைய அணு ஆயுத திட்டங்கள் தொடர்பான ஒரு செய்தியை இன்னைக்கு பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. என்னன்னா, ஈரான் அணு ஆயுதங்களை பரிசீலிச்சிருக்குது. நேற்றைய தினம் அணுகுண்டு பரிசோதனை நடத்தியதில் பெரிய பூமி அதிர்ச்சி அளவுக்கு உண்டான ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னு போட்டிருக்கிறாங்க. இதற்கு எந்த சோர்ஸும் கிடையாது. அப்படியான எந்த விதமான பரிசோதனைகளும் அவங்க இதுவரைக்கும் பண்ணின மாதிரி, அதாவது நேற்று பண்ணிய மாதிரி தெரியலை. அப்படி செஞ்சுருந்தாங்கன்னு சொல்லி சொன்னால் அது பெரிய ஒரு செய்தியாக வந்திருக்கும். ஆனால் இன்றைக்கு நியூயார்க் டைம்ஸாக இருக்கலாம், வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலாக இருக்கலாம், வெஸ்ட் மீடியாக்களை என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், அதற்கு அவங்க தயாராக இருக்கிற மாதிரி தெரியுதுங்கிறாங்க. தயாராக இருக்கிறதுலாம் ரெண்டாவது, அவன் ஆல்ரெடி அதை ரெடி பண்ணி வச்சிருக்கிறான். அதனால தான் இதுக்கு ரெடி. இந்த யுத்தத்துக்கு அவன் ஏன் ரெடி ஆனாங்கன்னு சொன்னால், இந்த ஆயுதம் இல்லைன்னு வைங்க, இல்லாமல்லாம் இந்த அளவுக்கு வீரியமாக அவங்க வரமாட்டாங்க. அணு ஆயுதத்தை ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்கிற காரணத்தினால தான் அவங்க இந்த தாக்குதலுக்கே உள்ள வந்திருக்கிறாங்க. குறிப்பாக ஏற்கனவே நமக்கு தெரியும் 2000ங்களுக்கு பிறகு வெஸ்டோட இவங்க ஒரு ஒப்பந்தத்தை பண்ணியிருந்தாங்க. அணு ஆயுத செறிவூட்டல்களை கட்டுப்படுத்துவது தொடர்பாக. டொனால்ட் ட்ரம்ப் ஜனாதிபதியாக வந்தானா இல்லையா, அவனை தெரியுமில்ல, அவன் நடமாடும் பைத்தியம். அவன் என்ன பண்ணான்னு கேட்டால், வந்ததோட இந்த ஒப்பந்தத்தை கேன்சல் பண்ணிட்டான். கேன்சல் பண்ணினது இவங்களுக்கு வாய்ப்பாக போயிடுச்சு. என்ன வாய்ப்பாக போச்சுன்னு சொன்னால், நீங்கள் தானே கேன்சல் பண்ணீங்க, நாங்கள் தேவையான யுரேனியத்தை நாங்கள் செறிவூட்டிக்கிறோம்னு சொல்லி அணுவுக்கு தேவையான யுரேனியத்தை செறிவூட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதற்கு பிறகு இந்த அணு ஆயுத கட்டுப்பாட்டு சர்வதேச மையத்தினால் கூட இவர்களை கட்டுப்படுத்த முடியாத ஒரு நிலைக்கு வந்துவிட்டது. இப்படி இருக்கிற நேரத்தில் தான் இந்த வாட்டி இஸ்ரேல் தாக்குதல்களை நடத்த ஆரம்பித்தால் மீள் தாக்குதல்களை உச்சகட்டமாக நடத்துவோம் என்று ஈரான் ஏன் சொல்லுதுன்னு கேட்டால், அவங்க இந்த பரிசீலனைகள்லாம் ஏற்கனவே பண்ணி அவங்களுக்கு தேவையான ஏற்பாடுகளோடு தேவையான வளங்களோடு அவங்க நிற்கிறாங்க. எனவே திருப்பி அவங்க உள்ளுக்குள்ளே போய் திரும்ப பரிசோதனைலாம் பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு தேவையான அளவுக்கு அவர்கள் அதற்குரிய ஏற்பாடுகளோடு இருக்கிறார்கள். அதனால் தான் இந்த தயார் நிலையை பகிரங்கமாக அறிவித்தும் இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த யுரேனியத்தை பொறுத்தவரையில், ஈரானுடைய அணு ஆயுத தயாரிப்புக்கார யுரேனியத்தை பொறுத்தவரையில் அவர்களுடைய ஆலைகள் எல்லாம் வந்து இஸ்ரேலுடைய குண்டுகள் ஊடுருவ முடியாத அளவுக்கு மிக ஆழமாக மலைகளுக்கும் உள்ளும் குன்றுகளுக்குள்ளும் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அதையெல்லாம் லேசில் ஊடுருவ முடியுமான்றது டவுட்டாக இருக்குதுன்னு சொல்லி வெளிநாட்டு ஆய்வாளர்கள் எல்லாம் சொல்லக்கூடிய செய்திகள் எல்லாம் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. எனவே ஈரான் மீதான இஸ்ரேலுடைய அணு நிலையங்கள் மீதான தாக்குதல்கள் நடத்தப்பட்டால் அது தோல்வியில் முடியும் என்பதுதான் இன்றைக்கு ஆய்வாளர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தியாக இருக்குது. ஆல்ரெடி அவங்க அணு ஆயுதத்தோடு தயாராக இருக்கிறாங்க. எது வந்தால்
வந்தாலும் சந்திப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள். வான்வழி தாக்குதல்களை நேரடியாக ஈரான் மேற்கொள்ளும், தரைவழி தாக்குதல்களை, ஏன்னா ரெண்டு பேருக்கு லேண்ட் ரூட் பார்டர் இல்லைங்கிறதுனால தரைவழி தாக்குதல்களை ஹிஸ்புல்லா வழியாக உச்சகட்டமாக IRGC நடத்தும் என்பதில் அவர்கள் தயார் நிலையில் இருக்கிறார்கள். இப்படியான நேரத்தில் தான் என்ன செய்கிறார்கள் ஹிஸ்புல்லா போராளிகள் என்று பார்த்தால், இன்றைக்கு அதாவது நேற்று இரவு முதல் சரமாரியான ராக்கெட் தாக்குதல்களை நடத்துகிறார்கள். குறிப்பாக 30க்கு மேற்பட்ட தாக்குதல்களை ஒரே இரவில் அவர்கள் நடத்தியிருக்கிறார்கள். அதே போன்று இன்றைக்கு இஸ்ரேலுடைய மனாரா என்கிற பகுதிகளில் இருக்கக்கூடிய அவர்களுடைய ராணுவ தளங்கள் மீது ஹிஸ்புல்லாக்கள் தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். குறிப்பாக மனாராவில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய படைப்பிரிவின் மீது சரமாரியான ராக்கெட் தாக்குதல்கள், ஏவுகணை தாக்குதல்கள் 3 கட்டமாக நடத்தப்பட்டிருக்கிறது என்கிறது லெபனானுடைய ஆயுத குழு. அதே மாதிரி லைதா என்கிற பகுதிகளில் இருக்கக்கூடிய கலேட் ஷுவைப் வழியாக லெபனானுக்குள்ள ஊடுருவதற்கு முயற்சி பண்ணிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்திற்கு எதிராக பாரிய தாக்குதல்களை நடத்தி அவர்களை பின்வாங்க வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு ஒரு வாரத்துக்கு மேலாக இஸ்ரேலுடைய தரைப்படை லெபனானுக்குள்ள நுழையிறதுக்கு ட்ரை பண்றாங்க, நுழைய முடியல. அவர்கள் மீதான அகோரமான தாக்குதல்களை இவர்கள் தொடர்ந்து நடத்தி வருகிறார்கள். தெற்கு லெபனானில் இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய தெற்கு லெபனான் எல்லையில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ராணுவ பிரிவு உள்ளே நுழைவதற்கு முயற்சித்த நேரம் அதையும் நாங்கள் தடுத்திருக்கிறோம் என்கிறது ஹிஸ்புல்லாக்களுடைய படைப்பிரிவு. குறிப்பாக சரமாரியாக ராக்கெட் தாக்குதல்கள் வீசிக்கொண்டிருக்கிறோம். அதே போன்று இஸ்ரேல் ராணுவம் உடனடியாக பின்வாங்கி ஓடி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளையும் இன்றைக்கும் லெபனானில் இருக்கக்கூடிய படைப்பிரிவுகள் சொல்லியிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக பெகா பள்ளத்தாக்கில் இஸ்ரேலுடைய வான்வழி தாக்குதல்களுக்கு மறுப்பாக அவர்களுடைய படைகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. 320க்கு மேற்பட்ட ஏவுகணை தாக்குதல்கள், அதாவது ராக்கெட் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கக்கூடிய பீர் ஷைபா நகரத்தில் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டிருக்கிறது, அதாவது ஸ்னைப்பர் அட்டாக் நடத்தப்பட்டிருக்கிறது. அதிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தைச் சேர்ந்த 2 பேர் கொல்லப்பட்டு 10 பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளை இஸ்ரேலிய ஒப்புக்கொண்டிருக்கிறது. ஹைஃபாவினுடைய தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய நிலைகள் மீது இன்றைக்கு ட்ரோன் அட்டாக்குகள் நடத்தப்பட்டிருக்கிறது ஹிஸ்புல்லாவினால். அதேபோன்று கிரியாத் ஷெமோனாவில் மற்றும் லெபனானிலிருந்து 30க்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் ஏவப்பட்டிருப்பதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவமே ஒப்புக்கொண்டிருக்கிறது. வடக்கில் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கக்கூடிய பாலஸ்தீனத்தை நோக்கி இஸ்ரேலுடைய பகுதிகளை நோக்கி 135க்கும் மேற்பட்ட ராக்கெட்டுகள் ஏவப்பட்டதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய ஹான் நெட்வொர்க்கை இன்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள். அதே போன்று மனாரா பகுதிகளில் இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தை நோக்கி 70க்கும் மேற்பட்ட ஏவுகணை அதாவது ராக்கெட் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இன்றைக்கு ஹூதிகளும் கடுமையான எச்சரிக்கைகளை விடுத்திருக்கிறார்கள். தொடர்ந்து நாங்கள் இவர்களுக்கு எதிரான தாக்குதல்களை நடத்துவோம் என்கிற செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள். ஆபரேஷன் அல் அக்ஸா என்கிற இந்த பாலஸ்தீன விடுதலைக்கான போராட்டம் தொடரும். நாங்கள் அவர்கள் மீதான தாக்குதல்களை நடத்துவோம், கண்டிப்பாக அதை தவிர்க்க மாட்டோம், நிறுத்த மாட்டோம் என்று சொல்லி இன்றைக்கு ஹூதிகள் சார்பாக அவர்களுடைய தலைவர் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளையும் நீங்கள் பார்க்க முடியும். குறிப்பாக அமெரிக்காவினுடைய 1,00,000 டன் அளவுக்குண்டான வெடிமருந்துகளை காசாவில் இஸ்ரேல் போட்டிருக்கிறது என்கிற செய்திகளையும் இன்றைக்கு ஹூதிகளும் வெளியிட்டிருப்பதை நாம் பார்க்க முடியும். இதே நேரத்தில் பல வீடியோக்கள் வெளியாகி இருந்தாலும் எல்லா வீடியோக்களையும் நம்ம பார்க்க முடியாது, ஒரு சில வீடியோக்களை மட்டும் நம்ம பார்க்க முடியும். இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா பாரிஸில் இருக்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டி, சான்ஸ்போ யூனிவர்சிட்டி, அந்த யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கு செய்கிற வேலையை நீங்கள் பார்க்கலாம். ஹிஸ்புல்லா 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 என்று சொல்லி சத்தமிடுகிற காட்சியை நீங்கள் பார்க்க முடிகிறது. பாரிஸில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிலேயே இந்த நிலைமை. ஹிஸ்புல்லாக்களுடைய தாக்குதல்களில் இஸ்ரேலுக்குள்ளே நடக்கக்கூடிய காட்சிகளை தான் இதில் காட்டப்படுகிறது. நிறைய தாக்குதல்கள் இதே மாதிரி வெளிவந்திருந்தாலும் அந்த தாக்குதல்களை நம்ம இங்கே காட்சிப்படுத்த முடியாது. எனவே பாலஸ்தீனத்திற்கு ஆதரவான அவர்களுடைய போராட்டம் மிக தெளிவாக தொடர்ந்து வருகிறது. அவர்களுக்கு ஆதரவான அந்த போராட்டத்திற்கு அனைத்து தரப்பினரும் ஒத்துழைப்புகளையும் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். பாலஸ்தீனம் சுதந்திரம் பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடையும் இன்ஷா அல்லாஹ். பாலஸ்தீன சுதந்திரத்திற்காக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்ய மறந்து விடாதீர்கள். பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்ய மறந்து விடாதீர்கள். இஸ்ரேலுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்திற்கும் அவர்களுக்கு உதவியாக இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் எதிராக ஒவ்வொரு தொழுகைகளிலும் குனூத்து நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள். கண்டிப்பாக அதை செய்து வாருங்கள். அதே நேரத்தில் ஜனநாயக ரீதியாக பாலஸ்தீன மக்களுக்காக குரல் எழுப்ப வேண்டும். ஒவ்வொருவரும் ஜனநாயக ரீதியாக அவர்களுக்காக வாய் திறக்க வேண்டும் என்கிற உயரிய கோரிக்கைகளோடு பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீனம் வெற்றி அடைய வேண்டும், தீவிரவாதம் ஒழிய வேண்டும், பயங்கரவாதம் இல்லாதொழிக்கப்பட வேண்டும், இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாதம் இல்லாதொழிக்கப்பட வேண்டும் என்கிற உயரிய கோரிக்கைகளோடும் இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் 100 அதாவது 1 வருடங்களை ஒட்டி என்னவெல்லாம் நடந்திருக்கிறது என்கிற சிறப்பு காணொளி அதோடு சேர்த்து இந்த போராட்டத்தை பாலஸ்தீன சுதந்திர போராளிகளும் பாலஸ்தீன மக்களும் லெபனானியர்களும் யமனிகளும்
எப்படியெல்லாம் அணுகுகிறார்கள், ஈமானிய ரீதியிலான பார்வை என்ன என்பதற்கான சிறப்பு உரையொன்றையும் நாளை எதிர்பார்கள் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹு தஆலா நம் அனைவருடைய எண்ணங்களையும் புரிந்து கொள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.